சமயம் நேர்களுக்கு வணக்கம். சமீபத்துல நெல்லை மாவட்டத்துல கவின் அப்படின்ற இளைஞருக்கு ஆணவ படுகொலை நடந்தது அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கின ஒரு சம்பவமா இருந்தது. இந்த கவின் கொலையை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஆணவ கொலை அப்படின்றது கிடையாது. இதை தாண்டி இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கவினினுடைய வழக்கறிஞர் பல திடுக்கிடும் தகவல்களை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது ஏன் சாதாரண ஆணவ கொலை இல்ல, இதை தாண்டி சாதாரணனா சாதிய ரீதியான வன்கொடுமையில அந்த ஒரு வெறியில செஞ்ச ஆணவ கொலை மட்டுமே கிடையாது. அதை தாண்டி இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இது அதை விட பயங்கரமான ஒரு கொலை அப்படின்றதுக்கான பல காரணங்களை அவருடைய சமீபத்தில் அளித்த பேட்டியில கொடுத்திருக்கிறாரு. அவர் என்னென்ன காரணங்கள் சொல்றாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கவின் அப்படின்ற இளைஞர் தன்னுடைய பள்ளி பருவத்தில இருந்தே சுபாஷினி அப்படின்ற மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. கவின் தலித் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சுபாஷினியினுடைய சகோதரர் அவரை படுகொலை செஞ்சாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுர்ஜித் அப்படின்ற அந்த இளைஞர் கவினை கொலை செஞ்சாரு. சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரு மிளகா பொடி தூவி கவினை கொலை செஞ்சாரு அப்படின்றதுதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிந்த உண்மையா இருந்துட்டு இருக்கு. ஆனா கவினினுடைய வழக்கறிஞர் இது சுர்ஜித் மட்டுமே ஈடுபட்ட வழக்கு கிடையாது, சுர்ஜித்தை தாண்டி இதுல கூலிப்படையும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத முக்கியமா அவர் ஆணித்தனமா சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்களும் பல விதமான கோணங்கள்ல யோசிக்க வைக்குது. இதை எப்படி அரசு விசாரணை செய்வாங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் எழுந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு தனி நபரா ஒரு இண்டிவிஜுவலா இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு நபரை கொலை செய்யற அளவுக்கு அவருக்கு அந்த துணிச்சலும் ஒரு தைரியமும் அதை தாண்டி அவருக்கு அவ்வளவு பலமும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. அவருக்கு வேறு யாரோ உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே வெளிப்படையான ஒரு உண்மை அப்படின்றத சொல்றாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ கவினனுடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் மற்றும் சுபாஷினியினுடைய தந்தை சரவணன் இரண்டு பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக மூன்றாவது நபராக சுபாஷினியினுடைய சித்தி மகன், அதாவது அவங்களுடைய உறவுக்காரரும் ஒருத்தருமான கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மொத்தமா 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சரவணன், அதாவது சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய சுபாஷினியினுடைய தந்தையை பற்றி பல விவரங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில சுபாஷினியினுடைய தந்தை சரவணனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதிய மனப்பான்மையில இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றத சொல்றாரு. இதுக்கு பல விதமான உண்மைகளையும் சொல்றாரு. அந்த வகையில சரவணன் போலீஸா அவருடைய ட்ரைனிங்க எடுத்துட்டு இருக்கும் பொழுதே அந்த போலீஸ் ட்ரைனிங்காக தன்னை போலீஸ் பணிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள அந்த ட்ரைனிங் போவாங்க இல்லையா, அது ரொம்பவே கடினமான ஒரு ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்க கூட முழுமையா செய்ய மாட்டாரு, அந்த பரேடுக்கு கூட சரியா வரமாட்டாரு. அந்த டைம்லயே அவருக்கு ஒரு சாதிய மனப்பான்மை அப்படின்றது இருந்துட்டு தான் இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே கவினினுடைய வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சரவணனுடைய நெஞ்சு, அதாவது அவருடைய உடம்புல புலி படத்தை பதிச்சிருப்பாரு. அந்த புலி படம் அப்படின்றது அவங்களுடைய சாதியை குடிக்கிற வகையில அதை அவருடைய நெஞ்சில பதிச்சிருப்பாரு. இது அவருக்கு அந்த அளவுக்கு சாதிய ரீதியான ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்றத குறிக்கிற வகையில திட்டவட்டமா தெரியுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சரவணனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ட்ரைனிங் காலகட்டத்தில இருந்தே சாதிய மனப்பான்மையோட இருந்த காரணத்தினால ஒழுங்கா ட்ரைனிங்லாம் வராம அப்பவே உயர் அதிகாரிகள் கிட்ட ஒரு நல்பெயர் வாங்கி கொண்டு அதை ஒரு லாபியா கிரியேட் பண்ணி தன்னை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டவர் தான் சரவணன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மனப்பான்மையில இருந்தக்கூடிய ஒரு நபர். அவருடைய மகனாக இருக்கிறதுனால சுர்ஜித்துக்குமே அந்த சாயல் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் ஒரு விஷயமும் கிடையாது. அடிப்படையில சரவணனே ஒரு சாதியவாதி அப்படின்றத குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய செயல்கள் எல்லாத்துலயும் பொறுத்த வரைக்கும் சாதிய ரீதியான ஒரு அணுகுமுறை அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். அவரு போலீஸ் பணியிலுமே அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில தான் எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றதையுமே அவருடைய சுத்து வட்டாரங்கள்ல விசாரிக்கும் போது தெரிய வந்தது அப்படின்றத வழக்கறிஞர் குறிப்பிட்டிருக்காரு. அடிப்படையில சரவணனை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் சாதிய ரீதியான ஒரு மனப்பான்மை கொண்டவர். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் அப்படின்றவர் தான் இந்த வழக்குல முதன்மை குற்றவாளி, அவர் தான் கவினை கொலை பண்ணாரு அப்படின்றதுதான் இவங்களுடைய பிளானுமே அப்படின்றத சொல்றாரு. இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கவினனுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுறது சுர்ஜித் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே கைது செய்யணும்ன்றத குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா சுர்ஜித் மற்றும் சுர்ஜித்துடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இதை
ரொம்பவே ப்ரீ பிளான்டா பிளான் பண்ணி இந்த நிகழ்வை வந்து பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. கவினை கொல்லணும்ன்றது அவங்களுடைய பிளான். அது மட்டும் இல்லாம சுர்ஜித் மட்டும்தான் இந்த கொலையில ஈடுபட்டவன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அதை மட்டுமே வந்து ஏற்படுத்தணும். அப்படி அந்த பிம்பம் மூலமாக அவர் மட்டுமே குற்றவாளியா வந்து கைது செய்யப்படணும். அதுக்கப்புறம் அவர் எப்படி ரிலீஸ் பண்ணணுமோ அதுக்கு என்னென்ன செஞ்சு அவரை வந்து திருப்பி வெளியில கொண்டு வரணுமோ அதையெல்லாம் செய்யணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்றத வந்து வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம கவினுடைய சகோதரர் சில தகவல்களை வந்து சொல்றாரு. அந்த வகையில சுபாஷினியும் கவினுடைய சகோதரருமே நல்லா பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து வெளிப்படையா சொல்றாங்க. அந்த வகையில சுபாஷினி வந்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய சகோதரர் அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் சாதிய மனப்பான்மையில இருக்கான். இந்த வயதிலேயே சாதிய சார்ந்த ஒரு பழக்க வழக்கங்கள் அவங்க கூட தான் வந்து பேசுறான். அதை பத்தியே வந்துதான் அதுலயே ஊறி போன ஒரு நபரா தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சுபாஷினியே கவினுடைய சகோதரர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதையுமே வந்து வழக்கறிஞர் வந்து அவருடைய விசாரணையில வந்து தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் அவருடைய பேட்டியில வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில விஷயங்கள், அதாவது கவினுடைய பெற்றோர்கள், அதாவது கவினுடைய குடும்பத்தினரை சுபாஷினி தான் மருத்துவமனைக்கு அழைச்சாங்க. அதாவது கவினுடைய தாத்தாவுக்கு ஏதோ தலையில அடிபட்டு இருந்த தலையில பிரச்சனை இருந்த காரணத்தினால அதுக்கான ஒரு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்கனவே சுபாஷினி வந்து ஒரு சித்தா மருத்துவர் அப்படின்ற அடிப்படையில வேதா அப்படின்ற ஒரு சித்த மருத்துவமனையில தான் வந்து அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. அங்கவே தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் இருந்த காரணத்தினால கவினுடைய குடும்பத்தினரை வந்து சுபாஷினி தான் அழைச்சிருக்கிறாங்க. அதற்கு அந்த இடத்துல இருந்து தான் வந்து கவினுக்கு இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. கவினை வந்து சுர்ஜித் வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிட்டு போய் சுர்ஜித் மட்டுமே இதுல வந்து ஈடுபட்டிருக்கான். சுர்ஜித் மட்டுமே முழுக்க முழுக்க சகோதரியின் மேல இருந்த பாசத்தினால சகோதரியை வந்து வேறு மாற்று சமூகத்துல அவங்க போயிடக்கூடாது அப்படின்ற அந்த சாதிய மனப்பான்மையில சுர்ஜித் மட்டுமே இதை நிகழ்த்திருக்கான் அப்படின்றதுதான், இது இப்படிதான் சித்தரிக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய பிளான் அப்படின்றத சொல்றாரு. அதாவது இது இப்படிதான் நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இப்படிலாம் கிடையாது, இதெல்லாமே அவங்க பிளான் தான், சுர்ஜித் தான் இதை பண்ணான் அப்படின்ற மாதிரிதான் மக்கள் கிட்ட போய் சேரணும், மத்தபடி இதுல வேற யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அது எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்றத வழக்கறிஞர் வந்து ரொம்பவே திட்டவட்டமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது எப்படி ஒரே நபரால் பண்ணிருக்க முடியும், அது எந்த இடத்துல வச்சு அவரை வந்து எந்த இடம் வரைக்கும் அவரை கூட்டிட்டு போனோம் அந்த இடத்துல வச்சு அவருக்கு இந்த படுகொலை வந்து நிகழ்த்தணும்ன்ற வரைக்குமே அவங்க பிளான் பண்ணி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில கவினை எந்த இடத்துல வச்சு படுகொலை பண்ணாங்களோ அந்த பகுதியில வந்து விசாரணை பண்ணும் பொழுது அந்த பகுதி மக்கள் சில தகவல்களை சொன்னாங்க. அந்த பகுதி அந்த கவின் கொலை நடந்தப்பட்ட அந்த தெருவுல இருந்து கிட்டத்தட்ட 3 வண்டிகள்ல 6 பேர் வந்து ரொம்ப வேகமா வந்து போனாங்க. அப்படி பார்த்தா அந்த மக்கள் சொல்லக்கூடியதை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட கூலிப்படையும் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த கூலிப்படையை சேர்ந்த 6 பேரும் கவினுடைய கொலையில ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அதை மூடி மறைக்கிறாங்க, சிசிடிவி இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி சுர்ஜித் மட்டுமே இந்த கொலையை செஞ்சான் அப்படின்றது சித்தரிக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய நோக்கம். இன்னும் இந்த கூலிப்படையோட ஸ்டைல பொறுத்த வரைக்குமே கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க கொலை செஞ்சிருவாங்க, ஆனா சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த வழக்கை எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்றதான் கூலிப்படை இப்போ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலா இருக்கு. அதுதான் கவினுடைய கொலையிலுமே நடந்திருக்கு அப்படின்றத வழக்கறிஞர் வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பிளானிங்குமே மூளையாக செயல்பட்டதே காவல்துறை தான் அப்படின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. நெல்லை பகுதியில இன்ஸ்பெக்டராக பணியாற்றி இருக்கக்கூடிய காசி பாண்டியன் அப்படின்றவர் தான் இந்த ஒட்டுமொத்த கொலைக்கும் இதை எப்படி அரங்கேற்றணும்ன்றதுக்கு கூலிப்படையை ஏவி விட்டு கூலிப்படைக்கு எல்லாமே வந்து மூளையாக அமைஞ்சது காசி பாண்டியன் தான் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. காசி பாண்டியன் இதுல இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்றத ரொம்பவே திட்டவட்டமா உறுதி செய்யறதுக்கு பல விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றதுவே சொல்றாரு. கவினுடைய கொலை வந்து அரங்கேறி இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச உடனே கவினுடைய தாய் வந்து போலீஸ்கார் கிட்ட புகார் கூட போகும்பொழுது காசி பாண்டியன் கிட்ட தான் வந்து புகார் கொடுக்க போயிருக்கிறாங்க. அப்படி புகார் எடுக்கும்போது காசி பாண்டியனுக்கு என்ன எழுதணும், எஃப்ஐஆர்ல என்ன எழுதணும்னு தோணுச்சோ அதை மட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிதான் அவர் ரொம்பவே திட்டவட்டமா அதுல இருந்தாரு. சரவணனும் காசி பாண்டியனும் நெருங்கிய பழக்கத்துல இருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து உதவி செய்யறாரு. காசி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் சரவணனுடைய அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலயே இதுல ஒரு பாரபட்சமான மனநிலையில இருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா இது எல்லாமே அரங்கேறியது எல்லாமே காசி பாண்டியனுக்கு தெரிஞ்சே நடந்தது அப்படின்றதையுமே வந்து அவர் குறிப்பிடுறாரு. எஃப்ஐஆர் கொடுக்க போகும்போதுமே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதுமே கம்ப்ளைண்ட்ல என்ன எழுதணும்ன்ற வரைக்குமே அவ்வளவு தூரம் வந்து விவாதம் பண்ணாரு எங்க கிட்ட அப்படின்ற மாதிரி கவினுடைய தாயாருமே வந்து குறிப்பிட்டாங்க. அதன் அடிப்படையில தான் சொல்றேன், காசி பாண்டியன் தான்
இந்த வழக்கினுடைய மூளையாக இருந்து செயல்படுறாரு அப்படின்றதையுமே வந்து வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வந்து திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அபாயங்கரமான விஷயமா இருக்கு. ஏன்னா வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியே இதுல மூளையா செயல்பட்டிருக்கிறாருன்றப்போ இதுல எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ ஸ்டேட்டுடைய மெக்கானிசம்ல, அதாவது இந்த அரசினுடைய மெக்கானிசம்ல இருந்து பார்ட் அண்ட் பார்ஷியலா இருந்து செயல்படக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியே ஆணவ கொலையில ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். அதுவும் எலெக்ஷன் வரக்கூடிய இந்த டைம்ல இப்படி ஒரு ஆணவ கொலை, அதாவது அரசு அதிகாரியே ஆணவ கொலையை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னா இது பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும், எலெக்ஷன்ல இது பெரிய சரிவை ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலயே அரசாங்கம் இதை டைல்யூட் பண்ண பாக்குறாங்க. அப்படி இவ்வளவு தூரம் வெளிப்படையாக காசி பாண்டியனை பத்தி கவினுடைய தந்தையுமே வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்புல காசி பாண்டியனை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப வழக்கறிஞருமே சொல்றாரு. அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதை வந்து கவர்மெண்ட் வந்து டைல்யூட் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையுமே வந்து அவர் முன்வைக்கிறாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவேளை இப்படி எல்லாம் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுது. இத இப்ப சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே எழுந்திருக்கு. இப்போ சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே காசி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மேல வைக்கப்பட்டுமே இப்போ வரைக்குமே வந்து அவர் டிரான்ஸ்பர் செய்யப்படல அப்படின்றது ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கவினுடைய தந்தையுமே வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறாரு, விசாரணை செய்ய வேண்டிய அதிகாரி இந்த வழக்குல ஈடுபடுற மாதிரியான சந்தேகம் எனக்கு இருக்கும் பொழுது இதுக்கு சரியான நீதி கிடைக்கும்னு எப்படி நான் உத்தரவாதத்தோட இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாரு. அந்த வகையில காசி பாண்டியன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாரு. சோ விசாரணை வளையத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிஐ வந்து இதை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை வளையத்துக்குள்ள காசி பாண்டியன் அதிகாரியுமே வரணும் அப்படின்றதுதான் இந்த வழக்கறிஞர் ராமச்சந்திரன் மற்றும் கவினுடைய தந்தையுடைய ஒரு கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காசி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அதிகார வர்க்கத்தோட ஒரு நெருக்கத்தோட இருக்கிறாரு. கமிஷனர் கூட ஒரு நெருக்கத்துல இருக்கிற காரணத்தினாலதான் இப்ப வரைக்கும் அவர் இந்த வலயத்துக்குள்ளேயோ ஒரு டிரான்ஸ்பர் கூட செய்யப்படாததுக்கு முக்கிய காரணம் அதிகாரத்து இருக்கக்கூடியவர்கள் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு அரவணைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. கவின் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு சுர்ஜித் மட்டுமே கைது செய்யப்பட்டாரு. சரவணன் வந்து 3 நாட்களா கைது செய்யப்படல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பெரிய உறுதியா இருந்து கவினுடைய உடலை சரவணன் மற்றும் அவர்களுடைய மனைவி வந்து கைது செய்யப்பட்டாதான் நாங்க வாங்குவோம்னு சொல்லி கவினுடைய பெற்றோர் உறுதியா இருந்ததுனால மட்டுமே அந்த ஒரு விஷயமே நடந்தது. சோ இப்படி இருக்கும் பொழுது எல்லாமே வந்து போராடி தான் நிகழ்த்தணும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் கவினுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வந்து குறிப்பிடுறாரு. சோ இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுதுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. சுபாஷினியுடைய பேட்டியுமே நம்ம பார்த்திருந்தோம். அதாவது சுபாஷினியுடைய வீடியோ வந்து வெளியாகி இருந்தது. அதுல நானும் கவினும் காதலிச்சோம் அப்படின்ற மாதிரி பல விவரங்களை கொடுத்துருந்தாங்க. சுர்ஜித் தான் வரவழைச்சான், சுர்ஜித்துக்கும் அவனுக்கும் வந்து ஸ்டம் சரியில்லை, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. சுபாஷினியுடைய பேட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இதுல சம்மந்தம் இல்லை, அவங்க இன்னசென்ட், அவங்களுக்கு இது தெரியாது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்களை கைது செய்யணும்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்றதுமே சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து இப்படி இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் காசி பாண்டியன் அப்படின்ற ஒரு ஆள் ஈடுபட்டிருக்காரு, காசி பாண்டியன்ற ஒரு போலீஸ் அதிகாரி ஈடுபட்டிருக்காருன்ற செய்தி இருக்கு, கூலிப்படை வர்றாங்க அப்படின்ற மாதிரி இத்தனை சந்தைகள் இருக்கும் பொழுது சுபாஷினியனுடைய அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவுக்கு எடுப்படாது அப்படின்றதையுமே வழக்கறிஞர் வந்து குறிப்பிடுறாரு. சுபாஷினியுமே இந்த வழக்குல வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. காரணம் என்னன்னா, கவினுடைய சகோதரர் கிட்ட சில கேள்விகளை கேட்கும்போது கவினுடைய சகோதரர் சில தகவல்கள் கொடுத்திருக்காரு. அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுபாஷினியை பொறுத்த வரைக்கும் கவினுடைய சகோதரர்கிட்டயுமே நல்லாவே பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்களே சுர்ஜித்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இப்படி நல்ல ஒரு இணக்கமாக தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா கவினுக்கு இந்த படுகொலை நடக்கிறதுக்கு 1 மாசத்துல இருந்து என்கிட்ட அவங்க சரியா பேசுறது இல்ல. அப்போ எனக்கு அவங்க வந்து லைட்டா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போதோன்ற ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட என்னுடைய அண்ணனை நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி கவினுடைய சகோதரர் வந்து சொன்னாங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. சோ அதன் காரணமாக சுபாஷினியுமே இந்த வழக்குல வந்து விசாரிக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இப்போ சிபிஐ பொறுத்த வரைக்கும் சுபாஷினியும் விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுர்ஜித்தினுடைய அம்மாவையுமே வந்து
விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. சோ விசாரணையானது போயிட்டு தான் இருக்கு. எந்த மாதிரியான தகவல்கள் வெளிவர போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கவினுடைய போனை வந்து ஓபன் பண்ணி தரணும், கவினுடைய போன் லாக்க ஓபன் பண்ணித்தாங்க, அப்பதான் வந்து விசாரணையில யார் யார் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத விசாரணைக்காக எங்களுக்கு இது பயன் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் வந்து கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா கவின் வீட்டுல இருந்து கிளம்பி போனப்போ அந்த இடத்துலயுமே வந்து இந்த பிரச்சனையை டைலூட் பண்ற மாதிரி அரசாங்கம் இதுல என்ன செய்ய முடியும், அதான் சுர்ஜித்தை கைது பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சமரசம் பேசம் போன காரணத்தினால இப்போ போன் லாக்க வந்து ஓபன் பண்ணி கொடுத்தா அப்படின்னா இந்த இது சரியா வராது. இப்போ போன் லாக் ஓபன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வழக்கை வந்து மடைமாற்றத்துக்கு நம்மளுக்கே திருப்பி விடுற மாதிரியான ஏதாவது வேலையை செஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துலதான் கவின் தரப்புல இருந்து, கவினுடைய வீட்டின் தரப்புல இருந்து அந்த போன் லாக்க வந்து ஓபன் செஞ்சு தரப்படல அப்படின்றதுமே வழக்கறிஞர் வந்து குறிப்பிட்டாரு. ஆனா இப்போ விசாரணை வந்து அதையொட்டியுமே வந்து போயிட்டு தான் இருக்கு. சோ கவினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் பல விதமான கோணங்கள்ல இந்த விசாரணை நடத்தப்படணும் அப்படின்றது மட்டும் ரொம்பவே தெளிவா தெரியுது. கவினுடைய வழக்கறிஞர் ராமச்சந்திரன் சொன்ன தகவல்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது இது கூலிப்படையினுடைய ஈடுபாடும் இருக்கு அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாம கவினுடைய தந்தைக்கும் இது தெரிஞ்சிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சோ இந்த கோணங்கள்லயுமே விசாரணைகள் போயிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் மக்கள் மற்றும் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான விசாரணை எப்படி போகுது, அது மட்டும் இல்லாம கவினுடைய தந்தை இப்ப வரைக்குமே சொல்றாரு அந்த வழக்குக்கு தீர்ப்பு வர வரைக்குமே ஜாமீன் கூட கொடுக்காம சுர்ஜித் மற்றும் அவருடைய தந்தைய கைது பண்ணி தான் வச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி குறிப்பிடுறாரு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது, இந்த வழக்கினுடைய விசாரணையில யார் யார் கைது செய்யப்பட போறாங்க, ராமச்சந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரியான தகவல்கள் அடிப்படையில இதுல ஏதாவது வருதா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ கவினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் இது சாதிய ரீதியான ஆணவ கொலை மட்டும் இல்லாம இதுல அதிகார பலமும் சேர்ந்து ஒரு ஆணவ கொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மத்த சாதிய ரீதியாக நடந்த ஆணவ கொலைகளை காட்டிலும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவமா தான் கருதப்படுது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல போலீஸ் அதிகாரிகளே ஈடுபட்ட ஒரு ஆணவ கொலை அப்படின்னா அது கவினுடைய கொலையே முதல் முறை அப்படின்னு பார்க்கப்படுது. சோ இந்த கொலைக்கு எந்த மாதிரியான நீதி கிடைக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரியான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி.